ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், this is தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராடக்ட்டுக்கு இந்த 3 கலர் த்ரெட் வேணும். 3 கலருமே 6 ப்ளே யான் தான் எடுத்துருக்கிறேன். ஹூக் சைஸ் வந்து 3.5 mm, சிசர், ஸ்டிச் மார்க்கர், கூட ஒரு பட்டனும் தேவைப்படும். அது வந்து மெட்டீரியலில் வைக்க மறந்துட்டேன். ஃபஸ்ட் நம்ம ஒயிட் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒயிட் கலர் த்ரெட்டில் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 20 செயின் போட்டுக்கோங்க. செயின் வந்து இந்த மாதிரி தான் போடணும். ஸோ நம்ம நாட் போட்டிருப்போம்ல, அதுக்குள்ளே த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும். இதுதான் வந்து செயின் அப்படின்னு சொல்லுவோம். இது போல் 20 செயின் போட்டுக்கோங்க. இருபது செயின் போட்டாச்சு. இப்போ ஹூக்லேருந்து 3 செயினை விட்டுட்டு 4வது செயின், இந்த 4வது செயினில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். டபுள் க்ரோஷேக்கு ஹூக்கில் த்ரெட் எடுத்துகிட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப், அதுக்கப்புறம் இருக்கிற 2 லூப், இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்ம 3 செயின் ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து எங்கே மார்க் பண்ணோன்னா, இந்த மாதிரி 3வது செயின், இப்போ நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு செயின் தெரியும், அதில் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அடுத்து ஒவ்வொரு செயின்லையும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரணும். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, எவ்வளோ அகலம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 20 செயின் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ செயின்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பராக இருக்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. இந்த லாஸ்ட்டு செயின் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட்டு செயினில் 3 டபுள் க்ரோஷே பண்ணணும். 1, சேம் அதே லாஸ்ட்டு செயினில் 2, 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அந்த லாஸ்ட் செயினுக்கு பக்கத்தில் ஒரு செயின் தெரியுது பாருங்கள், அதுலேருந்து ஒவ்வொரு டபுள் க்ரோஷேவாக நம்ம அடுத்து பண்ணணும். ஸோ நம்ம செயின்ஸ் போட்டிருந்தோம், அதில் ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ செயின்ஸோட அதர் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். கார்னரில் மட்டும் நம்ம 3 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டையும் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இங்கே ஒரு செயின் இருக்குது பாருங்கள், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதுதான் அது. அதுலேயும் போயிட்டு நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்போ ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 3வது செயின், இப்போ எங்கே நம்ம மார்க் பண்ணியிருந்தோமோ அதில் போய்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் 1, 2, 3, 3rd செயின்குள்ளே போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 36 ஸ்டிச்சஸ் இருக்கும் டோட்டலாக. அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல, அதே ஸ்டிச்சில் போயிட்டு இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ஒரு செயின் போட்டது வந்து கவுண்ட் எடுக்கக்கூடாது. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டபுள் க்ரோஷே போட்டேன்ல, அதை தான் மார்க் பண்ணுறேன். செயின் வந்து மார்க் பண்ணக்கூடாது. இந்த ரவுண்டும் நமக்கு 36 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ இது போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரவுண்டோட எண்ட்லேயும் உங்களுக்கு 36 ஸ்டிச் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணும்பொழுதும் கவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து 3வது ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போயும் அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரவுண்ட் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே தான் 3rd ரவுண்டும் கண்டினியூ பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம 3 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3rd ரவுண்டோட எண்டுலேயும் நமக்கு 36 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட்டாக போட்ட டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி லாஸ்ட் 2 லூப்பில் மட்டும் ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் வந்து க்ரீன் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீனை இந்த டபுள் க்ரோஷேவில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து இந்த க்ரீன் த்ரெட்டை வச்சு போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 போட்டிருக்கேன் பாருங்கள். ஒயிட் கலர் த்ரெட் வந்து கட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ 4 செயின் போட்டு அதே ஸ்பேஸில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், எங்கே நம்ம செயின் போட்டோமோ அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே, அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இது வந்து வி ஸ்டிச். அடுத்து 2 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். 3வது ஸ்டிச்சில் போயிட்டு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இது வந்து வி ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த ஸ்டிச் பேர் வந்து நம்ம வி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அடுத்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வி ஸ்டிச்சோட பேட்டர்ன் வந்து டபுள் க்ரோஷே, ஒரு செயின், டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் வி ஸ்டிச் வந்து இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு வாங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். அதாவது ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே, அந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு டோட்டலாக எத்தனை வி ஸ்டிச் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வி ஸ்டிச் வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நமக்கு 2 ஸ்டிச் மட்டும் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 4 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 3வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 3rd செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒயிட் த்ரெட் வந்து நம்ம கட் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. க்ரீன் மட்டும் கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ நம்ம எந்த வி ஸ்டிச்சில் முடித்தோமோ, லாஸ்ட்டாக எங்கே முடித்தோமோ அந்த சென்டர், வி ஸ்டிச்சோட சென்டர் இருக்கு இல்லையா, செயின் 1 ஸ்பேஸ், அதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. அடுத்து அதே ஸ்பேஸில் 4 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 4. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம 3 செயின் போட்டோம். அது இல்லாமல் 1 2 3 4 அதோடு சேர்த்து 5 டபுள் க்ரோஷே. இப்போ அந்த 3வது செயினில் இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை வந்து இப்படி எடுக்கணும். ஸோ இதுக்கு பேர் வந்து பாப்கார்ன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அது போட்டதுக்கப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வி ஸ்டிச்சோட கேப் இருக்கு இல்லையா, அங்கே அப்படியே போயிட்டு 5 டபுள் க்ரோஷே பண்ணணும். 1. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் நான் அப்படியே பேக் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 3 4 5. இந்த த்ரெட்டு 5ஆவதாக டபுள் க்ரோஷே போடுறோம்ல, அதை கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. 5 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் ஹூக்கை விட்டு அந்த லூப்பை வந்து அது வழியாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு 2 செயின். அடுத்து நெக்ஸ்ட்டு வி ஸ்டிச்சுக்குள்ளே போங்க.
அதில் போயிட்டு 5 டபுள் க்ரோஷே. ஸோ ஒவ்வொரு வி ஸ்டிச்சோட சென்டர் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பேஸில் தான் நம்ம வந்து இந்த டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ 5 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அந்த லூப் நம்ம எடுத்து, அதாவது 5th லூப்பை ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேக்குள்ளே கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வரும்பொழுது அதோட ஷேப் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டிச் பேர் வந்து பாப்கார்ன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி கொண்டு வந்து 2 செயின் போட்டுக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த க்ரீனுக்கு மேலே ரெட்டு பண்ணுறதுனால ஒரு ரோஸ் பட்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். லீஃப் மேலே ஒரு ரோஸ் பட்டு வந்த மாதிரி இருக்கும் இந்த பேட்டர்ன். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் பர்ஸ், ஹேண்ட்பேக், பவுச்சுக்கு, மொபைல் பவுச்சுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். 5 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த 5வது டபுள் க்ரோஷே இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஹூக்கை வெளியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை அது வழியாக கொண்டு வரணும். அப்புறம் 2 செயின் போட்டுக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கனாவே ரொம்ப அழகாக தெரியும். ரோஸ் பெட்டல், ரோஸ் பட்டு வந்து இருக்க மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறதுலாம் லீஃபு, அதுக்கு மேலே பட்டு வந்து பூத்துருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 12 பட்டு வந்திருக்கணும். ஏன்னா போன ரவுண்டில் நம்மளுக்கு 12 வி ஸ்டிச் வந்துச்சு இல்லையா, அதனால் 12 ரோஸ் மொட்டு வந்து வந்திருக்கணும் நமக்கு. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மொட்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் பண்ணிடணும் பாருங்கள். அதாவது முடிக்கும் போது நம்ம 2 செயின் போட்டிருக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாப்கார்ன் ஸ்டிச்சுக்குள்ளே சென்டராக இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒரு கேப் தெரியும். அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த ஒயிட் கலர் த்ரெட் கட் பண்ணாமல் வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே லாஸ்ட்டாக முடித்தோமோ அந்த பட்டுக்கு சென்டராக ஒரு கேப் தெரியுது பாருங்கள். அதுக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணி நம்ம ஒயிட் கலர் த்ரெட்டை அப்படியே கொண்டு வந்து இதில் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டதுக்கப்புறம் ஸோ அடுத்த பட்டுக்கும் இதுக்கும் நடுவில் நம்ம 2 செயின் போட்டிருந்தோம் இல்லையா போன ரவுண்டில், அதில் வந்து 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். 1 2. அடுத்து நெக்ஸ்ட்டு பட்டுக்கு சென்டராக போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு அந்த பட்டில் இருக்க சென்டர் கேப்பில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. செயின் 2 ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் நம்ம டபுள் க்ரோஷே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக இந்த மாதிரி டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரவுண்டும் நமக்கு 36 டபுள் க்ரோஷே வந்திருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டோம் இல்லையா, அதில் 3வது செயினில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செயின் 3. இந்த ரவுண்டும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டோட எண்ட்லேயும் நமக்கு 36 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ 3rd செயின்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ எங்கே நம்ம முடித்தோமோ அதே ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கோங்க.
ஸோ இது வந்து எது வரைக்கும் போட்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுச்சோட சென்டர் ஸ்பேஸ் வர வரைக்கும் போட்டுட்டு வாங்க. 9 ஸ்டிச்சுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். நான் வந்து ஒரு 8 செயின் போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் எடுத்துக்கிற பட்டனோட சைஸை பொறுத்து இந்த செயின்ஸோட கவுண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ நான் எடுத்துருக்கிற பட்டனுக்கு 8 செயின்ஸ் கரெக்டாக இருக்குது. 8 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம எங்கே முடித்தோமோ அதே சிங்கிள் க்ரோஷியில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அடுத்திருக்க எல்லா ஸ்டிச்சுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக நம்ம அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இது வந்து பட்டனுக்காக இந்த லூப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஃபுல்லாகவுமே நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்குல்ல, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ ரொம்பவே அழகான ஒரு கார்டு ஹோல்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே வந்து ஒரு பட்டன் வச்சுட்டிங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த லூப்புக்கு நேராக ஒரு பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இப்போதைக்கு நான் ஒரு கார்டு ஹோல்டர் சைஸுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லென்த்தாக வேணும், மொபைல் சைஸ்க்கு வேணும்னா கூட, அதாவது மொபைல் பவுச்சாக வேணும்னா கூட நீங்கள் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 ரோவுக்கு நடுவில் நீங்கள் இந்த பட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஒரு 2 ரோ டபுள் க்ரோஷே ரோ போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பட் ரோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு நல்ல ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.